லக்கி ஹலோ மியாவ் மியாவ். ஹாய் டார்லிங் மியாவ். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஃபோன் வருது. ஏய் ஆமா, உங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாருன்னு உனக்கு கால் பண்றாரு. ஏய், எங்க அப்பாவோட நம்பரா இருந்தாலும் ஃபோன் பண்றது எங்க அம்மா. ஹலோ நிம்மி, எப்படி இருக்க? தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். வெரி குட், புரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் நான் தலை வச்சே படுக்க கூடாது, அவ்வளவுதானே? சேச்சே, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பாவே உன்னை கண்டிப்பா வர சொல்லிருக்காரு. ஆமாண்ணா, அப்பா உன்னை வர சொன்னாரு. நீங்க சொல்றத சத்தியமா நான் நம்ப மாட்டேன். சொல்லிருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நாங்க வந்து ஒருவேளை தப்பி தவறி தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, அப்புறம் என் கதை காலி. அதனால நான் இல்லடா, கண்டிப்பா நீ வரணும், புரியுதா? மாமியாரே, என் புருஷனை நானே கூட்டிட்டு வரேன். ப்ராமிஸ். பை. பாசிட்டிவ் பாசிட்டிவ். கிளம்பு. என் மாமியார் வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு உங்க அப்பாவை பேச வச்சிடலாம். வா, இதான் என்னோட வீடு. பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கு. ஏய், ஓகேயா? யூ லுக் வெரி குட் மியா. கம் இன். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுங்க. எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா ஆ. இருக்கு. எங்க அம்மா. சரி, நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. என்னடா லக்கி, திடீர்னு வந்திருக்க? உங்க அப்பா உன்னை வர சொன்னாரா? அட கடவுளே, நிம்மி இப்படி மாட்டி விட்டுருச்சே. இப்போ என்ன பண்றது? இன்னும் ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம். கோவம் அதிகமானா வரும் பிபி, ஆனா சிரிச்சா வரும் ஹாப்பி. பாசிட்டிவ் பாசிட்டிவ். ரைட்? சரி சரி, ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போ. வாங்க. ஆமா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னாபசாந்தயே யஸ்வத்வரத பக்த்ராத்யா வாரிஷத்யா வரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாத்ரயே. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் நமாமஹே கவிம் கவீனாபவமஸ்திரவஸ்திரம். நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் உன் பிள்ளைய கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. சரிங்க. ஐயா, ரெண்டு பேரும் தாம்பூலத்தை மாத்திக்குங்க. சீர்வசஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே ஆண்டம் கணம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி சதாயத் பருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாப்பிள்ள, என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. என்னங்க நீங்க? நாங்க தானே பொண்ணு கொடுக்க போறோம், நீங்க பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நமக்கு பையனா பொண்ணா? பொய்யுங்க. உங்க ஞாபக மர்த்தியால ஏன் தலை உருளுது? பையனா? பையன் பையன். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் விளையாடிட்டே இருப்பாரு. என்னங்க நீங்க இப்ப கூட விளையாடிக்கிட்டு? ஏய், அந்த மாமனார் மியாவுக்கு ஞாபகம் மறதி நினைக்கிறேன். அத மாமியார் மியாவை நல்லா கவர் பண்றாங்கல்ல. சம்பந்தி, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து என் பையனை டாக்டர் ஆக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு நீங்க குடும்பத்தோட வரணும். கண்டிப்பா வரும். என்ன முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. நாம ஏற்கனவே பேசின அந்த 25 ரூபாய். என்னோட மச்சனா அந்த விஷயமா தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான். மாமா அடடா, மாமா மியா. மாமா 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 மாமா, அது வந்து நமக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தால அந்த சேட்டு அத 2 நாளைக்கு அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டா மாமா. ஐயோ, இதுவும் என் அக்கவுண்ட்ல தானே வரும். இவர் பாக்குற பார்வையில எனக்கு கொன்று வர போல இருக்கே. நல்லா இருக்கீங்களா? சம்பந்தி, 2 நாள்ல நானே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். சரிங்க சம்பந்தி. அப்ப நாங்க போயிட்டு வரோம். யோப்பா, பாக்கெட் மணிக்கு 25 லட்சமா? தேங்க்யூ நிர்மலா. பாக்கெட் மணி கிடையாது லக்கி, இது வரதட்சணை. அப்பா கொண்டு போறேன்னு சொன்னாரு. அண்ணா, அப்பா இல்ல, நீதான் கொண்டு போகணும். எதுக்குன்னு இங்க தெரிஞ்சுக்கலாமா? பாரு, உங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இதுதான் சரியான வழி. அப்படியா? சூப்பர் ஐடியாவா இருக்கு. யார் கொடுத்த ஐடியா இது? இந்த ஐடியாவை என் பாசிட்டிவ் மருமக தான் கொடுத்தா. நல்ல ஐடியா கொடுத்தா. சின்ன வயசுல போனா 25 லட்சத்துக்கே 25 வருஷமா அவர் பேசல. இப்ப மறுபடியும் என்னோட லக்கி நம்பர் 25. வேண்டாம், தேங்க்யூ. லக்கி பாசிட்டிவா? உன் பாசிட்டிவ் புராணத்தை ஆரம்பிக்காத, நானே கொண்டு போறேன். யாரையா இவன்? கைய நீட்டி லஞ்சம் வாங்கினவன், ஊழலுக்கு பழக்கப்பட்டவன், இவனுங்களை திருந்தவே மாட்டானுங்க. நீ எப்படி கோலி அடிப்ப? நீ இது வரைக்கும் கிரவுண்ட்ல சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருந்த, அதை விட்டு போட்டு இப்ப ஆட் பிலிம்ல நடிக்கிற. அதனாலதான் உன்னோட பாடியில ஃபிட்னஸ் போயிருச்சு. அட ஜிம்முக்கு போ. தோனி, எங்க தல தோனி, கண்ணு
ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பா 6 ரன் வந்துரும், இந்தியாவும் ஜெயிச்சிரும், நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அடிச்சிடுறா கண்ணு. 5 பால்ஸ் இருக்குது, ஒரே பால்ல 6 போட்டு தாக்கு பார்க்கலாம். நீ எதுக்கு அடிக்க போற? ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் குடிக்கிற, அப்போ 1 லிட்டருக்கு 1 பால் அடிக்கிற, மிச்சம் 3 பால் 6 அடிக்கிறது என்ற அப்பனா? குட் ஆஃப்டர்நூன் சார். சார் ஏமாட்டா இது? யாருப்பா நீ? எனக்கு இந்த பேக் கிடைச்சது சார். ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்ச பேக் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா? இல்ல சார், இந்த பேக்ல 25 கோடி இருக்கு பாருங்க சார். அம்மா 25 கோடியா? கண்ணா நீ பேக்க ஓபன் பண்ணியா இல்ல புதுசா பேங்க ஓபன் பண்ணிருக்கியா? 25 கோடியில ஒரு 25,000 செலவாயிடுச்சு சார். ஆட 25,000 என்ன கண்ணு? 25 லட்சம் செலவு பண்ணியிருந்தா கூட தப்பே இல்ல. கண்ணே நீ 6 பேக் வச்சிருக்கிற ஹரிச்சந்திர, மறுபடியும் பிறந்து வந்த அப்துல் கலாம். உனக்கு பத்மஸ்ரீ இல்ல, பத்ம பூஷன் இல்ல, பத்ம விபூஷன் கொடுக்கணுமா போய்? கண்ணா உன் பேரு என்ன ராஜா? லக்கி சார். உன்னால நான் லக்கி ஆயிட்டேன்டா ராஜா. இந்த பணம் யாருதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய பொறுப்பு அத நான் பாத்துக்கிறேன் கண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ கிளம்பு தம்பி, நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஐ லவ் யூ ராஜா. மணி இட் ஸ்பீக்ஸ் எவ்ரி லாங்குவேஜ். சொல்லு. நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் இங்கேயும் சுத்தி எங்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்குது. பணத்தை கொடுத்தவனோட பேர் என்ன? லக்கி. லக்கி. மணி வித் எல். எல் ஃபார் லக்கி. உன் பர்சனல் கார்ல என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு உன் பெர்சன்டேஜ் வாங்கிட்டு போ. தேங்க் யூ ராஜா. ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜா. ஆத்தாடி We call it Crugzilla. Big up to the South, the dirty South. Big West. We call it Crugzilla. அம்மா 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 ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு என்ன தேடியே வந்துட்டீங்களா? ஆனா என்றா இன்னைக்கு எல்லாமே என்ன தேடியே வருது. தோனி ராஜா ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா. ஆத்தாடி என்ன தோனி கண்ணா, ஆட்டோகிராஃப் பென்ல போடுவாங்க, நீ பேட்ல போடுறியப்பா. சரி அதை விட கோலி தம்பி, நீயாவது ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பா. உனக்கெல்லாம் பேட்டோகிராஃபி தான்டா. ப்ளீஸ் ராஜா. ராஜா பேட்டை வச்சு கிரவுண்ட்ல அடிக்காம என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, என்ன தம்பி இதெல்லாம்? அப்பா ஐயா ஏப்பா அவ எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க, வலி தாக்க முடியல. ஆட ஐயா அம்மா ஆட விட்டுருக்கப்பா, என்னை விடுங்க. அம்மா ஆட எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. ஐயா அம்மா அம்மா ஆத்தாடி ஐயா எதுக்காக இருந்தாலும் சொல்லிட்டு அடிக்கப்பா, முடியல. ஆத்தாடி 2 தடவை வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்துருக்கேன், என்னையே திட்டுறியா? போட்டு தல அவனை. எனக்கா பேட்டிங் வராதுன்ற? போதுமாடா இந்த பேட்டிங். லாஸ்ட் வார்னிங். ஒண்ணு இதோ வரேன். ஆடவா எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லாமே இந்த அடி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஆத்தாடி இந்த அடி புதுசா இருக்குது. ரிட்டையர்ட் ஆன சேவக் திரும்பி வந்துட்டாரா? மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரிஸ். யாரு கிட்ட? ராஜா தோனி கோலி ரிட்டையர்ட் ஆன சேவாக்கு என்ன அடிச்சு வெளுத்ததோட பணத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. தோனி கோலி 6 அடிப்பாங்களே தவிர பணத்தை அடிப்பாங்களா ஜேகே? ராஜா 3 மேட்ச் 6 ஆடுன்னு பண்ணி நல்லா வசதியா தான் இருக்காங்க. நடுவுல எண்ணெய் அடிச்சு எதுக்கு 25 கோடி அடிக்கணும்? இவ எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிக்கலடா. நாங்க ஜேகே. ஐயோ ராஜா ராஜா உனக்கு என்னோட இந்த எக்ஸ்பிரஷன் பிடிக்கலன்னா ஒண்ணு கிடையாது 100 எக்ஸ்பிரஷன் கொடுக்குற. இப்படி சுடு ராஜா. ராஜா தயவு செஞ்சு என்ன கொன்னு போட்டோ எடுத்து நைஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிராத ராஜா. என்ற மேல சத்தியமா அவங்க நானோ கார்ல வந்து 25 கோடி அடிச்சிட்டு போயிட்டாங்க. நானோ கார்ல வந்தது தோனியோ கோலியோ இல்ல, அவங்க கெட்டப்ல வந்திருக்காங்க. அது யார் ராஜா? அது பணத்தை கொடுத்த அவனுக்கும் வாங்கின உனக்கும் மட்டும்தான் தெரியும். எல் ஃபார் லக்கி. அம்மா லக்கியா? ராஜா அவ அப்துல் கலாமோட மறுபிறவின்னு நினைச்சேன், ஆனா தாவூத்தோட ஃபைனல் வெர்ஷன் தெரியாம போச்சு ராஜா.
போனை எடு. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா. ராஜா, லக்கி. பேசு. ஹலோ லக்கி ராஜா, நீ செஞ்சது கரெக்ட் இல்ல ராஜா. ஐயோ ராஜா, நீ செஞ்சது மட்டும் கரெக்டா? நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஜேகேக்கு ஃபோன் பண்ணது. சொல்லு. நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் சுத்தி என்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்குது. இந்த ராபரி கேஸ லக்கி மேலேயே போட்டு தாக்கி கேஸ க்ளோஸ் பண்ணி போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ராஜா, என்னப்பா மறுபடியும் வந்திருக்கிற? என் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் சார். ஐயோ ராஜா, எடுத்துக்கிறேன். வா ராஜா, வந்து எடுத்துக்க ராஜா. எங்க ராஜா, எங்க இருக்கு? எங்க? இதோ இருக்கு ஓ, சார். இருக்குதா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா. ஐயோ ராஜா, சாரி நான் சொன்னேன். இப்ப பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடணுமா? ஹலோ, குட் மார்னிங். மியாவ் மியாவ். இங்க சொசைட்டில எவனுமே ஜெனியூனா இல்ல. முதல்ல அந்த 25 கோடி அடிச்ச ஜேகேவும் ஜெனியூன் இல்ல. அதுல 25%க்கு ஆசைப்பட்ட நீயும் ஜெனியூன் இல்ல. என்ன மாதிரி நல்லவனோட சின்சியாரிட்டியை சந்தேகப்பட்ட என் பாசிட்டிவ் பத்மாவும் ஜெனியூன் இல்ல. இப்படி யாருமே ஜெனியூனா இல்லாதப்போ நான் மட்டும் எதுக்குடா ஜெனியூனா இருக்கணும்? அதனாலதான் இப்ப நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் மியாவ். அது என்ன லக்கி ராஜா? மொத்த பணத்தையும் நானே என்ஜாய் பண்ண போறேன். ஏப்பா லக்கி ராஜா, என்ஜாய் பண்றதுக்கு அது 25,000 இல்ல 25 கோடி. ஃபர்ஸ்ட் கேம் ரேஸ் கோர்ஸ்.